வெல்கம் டு சவுத் இண்டியன் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்நாடகா ஸ்டைலில் காராபாத் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு காம்பினேஷனாக தேங்காய் தண்ணி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். உப்புமா சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு நான் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது பாதி அளவுக்கு நல்லா வறுபட்டு வரட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வறுந்து வந்ததோ இதில் 1 ஸ்பூன் தனியா சேர்த்துட்றேன். இப்போ இதோட 1 ஏலக்காய், 2 பட்டை, 3 கிராம்பு சேர்த்துங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துங்க. நிறைய சேர்த்துறாதீங்க. பாருங்கள், ஒரு 15லேருந்து 20 வெந்தயம் சேர்த்துங்க. இப்போ 1/2 ஸ்பூன் கசகசா, இப்போ 2 துண்டு கொப்பரை தேங்காவை நான் துருக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு பதில் நீங்கள் நார்மல் தேங்காய் கூட துருக்கிட்டு சேர்த்துங்க. இப்போ இது நல்லா வாசனை வரணும். சிம்மிலே வச்சு நல்லா வறுத்து விட்டுங்க. இப்போ இது நல்லா வறுந்த பிறகு இது வேற ஒரு பிளேட்டில் அப்படியே மாற்றிடுங்க. இப்போ அதே பேனில் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 3 நான் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துட்றேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துங்க. இப்போ இதை நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துங்க. இப்போ இந்த மிளகாய் கருகக்கூடாது, கலர் மாறக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுதோ இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்துடலாம். இப்போ இது நல்லா ஆறின பிறகு இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துங்க. இதை இப்போ அதே பேனில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடே இருந்து 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துங்க. இப்போ இந்த கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 இன்ச்சு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க. இப்போ இந்த இஞ்சி லைட்டாக கலர் மாறி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததோ இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த முந்திரி கலர் லைட்டாக மாறி வரட்டும். இப்போ மீடியம் சைஸில் 3 வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க. இப்போ நீங்கள் பெரிய வெங்காயம் எடுத்தால் 2 வெங்காயம் எடுத்துங்க. நான் மீடியம் சைஸ் எடுக்கும் 3 வெங்காயம் எடுத்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும், ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு பெரிய தக்காளியாக நான் 1 தக்காளி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் சின்ன தக்காளியாக எடுத்திங்கன்னா 2 தக்காளி கூட சேர்த்துங்க. இப்போ இந்த தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்ததோ நம்ம கட் பண்ண வெஜிடபிள் சேர்த்துடலாம். வெஜிடபிள்லாம் அளவெல்லாம் இல்லைங்க, உங்களுடைய விருப்பம். நீங்கள் எவ்வளோ வெஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கலாம். பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெஜிடபிள் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்து வதக்குங்க. அப்போ தான் வெஜிடபிளில் உப்பு ஏறும். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதோட ஒரு 1/4 ஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துருங்க. இப்போ இந்த ஆயிலே ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே. இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததோ இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துங்க. நிறைய சேர்த்துறாதீங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ சிம்மிலே வச்சு மூடி போட்டு விடுங்க. காய் நல்லா வெந்துடும். இப்போ நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு பாருங்கள். காயும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வறுத்து அரைச்ச பவுட்ரு அப்படியே இதோடு சேர்த்துடலாம். இப்போ இந்த பொடி நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு மட்டும்தான் நம்ம வறுத்து அரைச்சோம், அதனால் நான் அப்படியே சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த சைடு நான் தண்ணி வச்சுருக்கேன். நல்லா சூடான தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதில் நீங்கள் நார்மல் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1 டம்ளர் ரவைக்கு நான் 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். 3 டம்ளர் ரவைக்கு நான் 7.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நீங்கள் உப்பு செக் பண்ணிங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ வெஜிடபிள் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ பாருங்கள், தண்ணி இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்ததை நம்ம ரவை சேர்த்துடலாம். இப்போ நான் 3 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். இது வெறும் கடாயில் சேர்த்து நான் வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த வறுத்த ரவையை அப்படியே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. எப்போவுமே ரவை சேர்க்க சொல்ல இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. நீங்கள் எடுத்து தான் அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக ஆகிடும். ரவை சேர்த்ததுமே சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூடவே துருகின தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்ல பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துருங்க. இப்போ இதோடு ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துங்க. நெய் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், ரவை நல்லா வெந்து தண்ணி நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு பாருங்கள்.
இப்போ இதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ வந்து மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு அருமையான டேஸ்ட்டில் வந்து கர்நாடகா ஸ்டைலில் காரா பாத் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கோம். இதோடு வந்து தேங்காய் தண்ணி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.